தமிழன்ல ஒருத்தனை நீ பொது தலைவனாக விட்டிருக்கியா? அரை நூற்றாண்டுகள்ல எங்க ஐயா வந்தா என்ன சாதி கட்ட, எங்க அண்ணன் திருமா வந்தா என்ன சாதி கட்ட, கார்த்திக் வந்தா என்ன சாதின்னு கட்ட, கொங்கு ஈஸ்வரன் வந்தா என்ன சாதின்னு கட்ட, எங்க அப்பா ஓபிஎஸ் வந்தா என்ன, எவன் வந்தாலும் தமிழன், எவன் வந்தாலும் சாதி கட்ட, தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற. இது உன் நோய். இந்த என்ன சாதி என்னன்னு கேட்ட நீ ஏன் கருணாநிதிட்ட கேட்கல? ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கேட்கல? கேட்டிருந்தேன்னா அந்த இவ்வளவு பின்னடைஞ்சிருக்குமா? சொல்லு. அவன் எவ்வளவு நுட்பமா திராவிட அரசியல் செய்வான்னு உனக்கு தெரியுமா? எங்க ஐயா அன்புமணி விவசாயத்தை பத்தி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க. நீங்க எல்லாம் நினைவில் இருக்குதோ இல்லையோ, நான் நினைவுபடுத்துறேன். கேள்வியே கேட்கிறாரு. யாருக்கு கேள்வி? கேள்வி யாரு கேட்டாருன்னு சொல்லு. ஸ்டாலினுக்கு. பதில் யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். டேய், கேள்வி உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், தெரியலன்னு சொல்லணும். அது ஏன் அவரை சொல்ல விடுற? ஏன்னா சொந்த ரத்தங்களுக்குள்ள மோதிக்க. நான் திராவிடன் சேஃபா இருந்துக்கிறேன். எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க. எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர பண்டித பத்தி ஸ்டாலின் ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு கேட்கிறேன். கோயம்புத்தூர்ல இவங்க எங்கள ஆராசா நல்லா பேசுவார் தெரியுமில்ல. டேய், அவர் பேசுவார்னு எனக்கும் தெரியும்டா, அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அது பேசு, பேசுப்பா, பேசு. பார்த்து படிக்கையிலே 10 பிள்ளைய விடுற நீங்க, எங்க அப்பா தான் எல்லாரையும் படிக்க வச்சாருன்னா, உங்க அப்பா எங்களை படிக்க வச்சுட்டு உங்களையும் படிக்க வைக்கல சாமி, உங்களையும் படிக்க வைக்கல. ஏன் இதை சொல்றேன்? தோற்று போனவர்கள் அவர்கள், தோற்று போனவர்கள். பாலியல் பலாத்துக்காரன் சொல்ல தெரியல, பாலியல் பலகாரம் பேசிட்டு உங்களை வச்சு நாங்க என்ன அரசியல் மாறுதலை கொண்டு மாறுதல். சிங்காதி சிங்கம்னா நின்று அப்படி நின்று பேசணும்.